அன்பான வணக்கங்கள். குள்ளனை குண்டு வைரனை வெள்ளிக்கொம்பனை விநாயகமூர்த்தியை சரணம் சரணம். முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது தொடர்பாக பல புராண கதைகள் உள்ளன. கஜமுகாசுரனை கொன்றதால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்பது ஐதீகம். சிவபெருமானின் அருள் பெற்ற கஜமுகாசுரன் தனது வரத்தின் வல்லமையால் தலைக்கணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்தான். தன்னை விலங்குகளாலோ மனிதர்களாலோ ஆயுதங்களாலோ யாரும் அழிக்க முடியாதபடி வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் செய்வதறியாமல் திணறி நின்றனர். எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். அவர் ஆவணி மாதம் சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடைபெற்றது. போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் தனது கொம்புகளில் ஒன்றை உடைத்து விநாயகர் அவனை சம்ஹாரம் செய்தார். பின்னர் அவனை மூஞ்சூராக, அதாவது எலியாக மாற்றி தனது வாகனமாக்கி கொண்டார் என்பது புராணங்களில் குறிப்பிடத்தக்கது. எனவே ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினை தீரும் என்றும் அனைத்து வித பாக்கியங்களும் உங்களை சேரும் என்பதும் ஐதீகம். முதல் கடவுளும் நீயே, எங்கள் குலக்கடவுளும் நீயே. உன்னை நாடி வரும்போது உள்ளத்தை சுத்தமாக்கி வாழ்க்கையை நல்லதாக்கி வாழ்ந்திட வையப்பா. வையகம் வாழ்த்தும் விநாயகா. நன்றி, வணக்கம்.